நம்மளுடைய பிரெயினை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் டெய்லியும் பார்க்கணும்னா டாக்டர் ஃபார்மர் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய படிக்கிறது. ஸோ நிறைய நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ண புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மூளைக்கு போய் ஸ்டோர் ஆகிறதுனால மூளையில் உள்ள நியூரான் செல்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிறதுனால பிரெயின் ஹெல்த் நல்லாவே இருக்குங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எழுதுறது. ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே எழுதுகிற பழக்கம் இருக்கும்போது நம்ம மூளையில் யோசித்து அதை ப்ராசஸ் பண்ணி எழுதுறது மூலயமா நம்மளோட பிரெயின் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அதோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. மூணாவது டிப் வந்து டான்ஸிங். ஸோ யாரெல்லாம் வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்களை கவனிச்சிங்கன்னா அவங்க மென்டல் கிளாரிட்டியாக இருப்பாங்க, ரொம்ப பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து கையை காலை ஆட்டி வந்து வேலை செய்யும் போது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நமக்கு மூளை வந்து ஸ்ட்ரென்த் ஆகுறதா பார்க்கலாம். நாலாவது வந்து ரிவர்ஸ் வாக்கிங். ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே பேக்வேர்ட்ஸை திரும்பி பார்க்காம நீங்கள் நடக்கும்போது உங்களோட பிரெயின் ரொம்பவே ஆக்டிவேட் ஆகும். பட் பி கேர்ஃபுல், கீழே விழாமல் கொஞ்சம் பார்த்து சேஃபாக நடங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தோப்பு கரணம். ஸோ 2 கையை வச்சு நீங்கள் காதை ஆக்டிவேட் பண்ணும்போது மூளை வந்து பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம்.